ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொய்னா கல்ச்சர் வீடியோவை பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு வியூவர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாரு. அப்புறம் நீங்கள் சக்கரை எதுக்காக ஈஸ்ட்டில் கலக்குறீங்க? நான் கலந்தேன், எல்லாமே கிராஷ் ஆயிருச்சு, மேலே ஆடையாக தேங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், 3 20 லிட்டர் கேனில் பச்சை வாழை இலையெல்லாம் போட்டு கல்ச்சர் பண்ணியிருந்தாங்க. சுகர்லாம் போடாதீங்க, அது சும்மா அது கிராஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை, கிராஷ் ஆகிறதுக்கு காரணம் வேறு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம ஏன் ஈஸ்ட்டில் சுகர் சேர்க்குறோம்னா, ஈஸ்ட்டும் ஒரு உயிரினம். அது வந்து ஒரு செல் இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ். அது வந்து சுகரை தான் சாப்பிட்டு உயிர் வாழும். ஸோ நம்ம ட்ரை ஃபார்மில் வாங்குற ட்ரை ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண சுகர் கலக்கணும். ஆனால் கலக்கலனாலுமே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், ஆனால் லேட் ஆகும். மொய்னா ஆக்டிவேட் ஆகாத ஈஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆக்டிவேட் ஆனதை சாப்பிட்டா இன்னும் சீக்கிரமாக கல்ச்சர் ஆகும். ஆனால் அளவு தான் முக்கியம், நம்ம ஃபீட் பண்ணுற அளவு முக்கியம். நான் ஃபீட் பண்ணுறது பாருங்கள், வெறும் 5 ml 10 ml தான் ஃபீட் பண்ணுவேன். கிராஷ் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். அதிகமாக நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் எல்லாம் கிராஷ் ஆயிரும். அதே மாதிரி குறுகலான இடத்துல வளர்க்குறத விட பரவலான அகலமான பாத்திரத்தில் வளர்த்திங்கன்னா இன்னும் நிறைய கல்ச்சர் ஆகும். நம்மகிட்ட பாருங்கள், இது 2 வாரமாக நான் கல்ச்சர் பண்ணிட்டுக்கிறேன், இன்னும் எதுவும் கிராஷ் ஆகலை, மேலே ஆட மாதிரி எதுவும் கட்டலை.